ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷு விலாக். இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற டிப்ஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கிச்சனில் இல்லைனா பாத்ரூமில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற பக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பாசி பிடிச்ச மாதிரி வழுவழுப்பு தன்மையாக ரொம்ப அதிகமாக பிடிச்சிட்ருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக அங்கங்கே பக்கெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு தண்ணிக்கார மாதிரி நிறையவே பிடிச்சிட்ருக்கோம். பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பக்கெட்டை வந்து நம்ம எப்படி ஈஸியாக அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு புதுசு போல் மாற்றுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த பக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது கரையா அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதை ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருள் மட்டும் போதும். வெளியில் நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க தேவை கிடையாது. ஸோ அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற தோசை மாவு தான். இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம வந்து ஊற்றுவோம் இல்லையா? ஸோ அந்த மாவு தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் மாவு வந்து முடிகிற சுச்சுவேஷனில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாவு தான் எடுத்திருக்கேன். அதுலேயும் அந்த மாவை வந்து நல்லா புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். நல்லா புளிச்ச மாவாக இருந்ததுன்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மாவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பக்கெட் வந்து கழுவ போகிறோம். இந்த பக்கெட் மட்டும் கிடையாது, நம்ம கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சிங்க்கு அதுக்கப்புறம் வந்து சிங்க்குக்கு மேலே போட்டிருப்போம்ல பைப்பு, அதுக்கப்புறம் வந்து பாத்ரூமில் நம்ம யூஸ் பண்ணுற பைப்பு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து யூஸ் பண்ணி நீங்கள் நல்லாவே உங்களுக்கு புதுசு போல் மாறிடும். ஸோ அந்த பாசி பிடிக்கிறது, அந்த வழுவழுப்பு தன்மை அது எல்லாமே வந்து இல்லாமல் போயிடும். வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி கழுவி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது கிச்சன் இல்லைனா பாத்ரூம் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்பவே சேவ் பண்ண முடியும். ஈஸியாக அந்த வேலை எல்லாத்தையுமே நம்ம வந்து முடிச்சிடலாம். உங்கள்கிட்ட நல்ல மாவு நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து டிஃபனுக்கு அரைப்போம்ல, அந்த மாவில் வந்து கொஞ்சமாக எடுத்து வந்து வெளியே வச்சுருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் புளிக்க விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல புளிச்ச மாவுக்கு வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புளிச்ச மாவை யூஸ் பண்ணி வீட்டில் இருக்கிற செம்பு பாத்திரங்கள் எல்லாமே வந்து பித்தளை குடம், அண்டா இதெல்லாமே வந்து கூட நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக அந்த புளிப்பு தன்மை வந்து நம்ம அந்த பாத்திரங்களில் பிடிச்சிருக்கிற கரைகள் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே தேய்ச்சி கொடுத்துருங்க. பக்கெட் தேய்ச்சதுக்கப்புறம் மீதி இருந்த மாவில் இந்த மாதிரி பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உப்பு தண்ணிக்கார அதிகமாக பிடிச்சிருக்கோம்ல, ஸோ இதையும் வந்து இந்த மாவை யூஸ் பண்ணியே நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ரிசல்ட் தெரியும். பார்க்கும்போதே உங்களுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். ஸோ பிடிச்சிட்ருக்க கரை எல்லாமே வந்து அழகாக க்ளீன் ஆகி போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஷேராவது கொடுங்க. நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழுவழுப்பு தன்மை, பாசி, அப்புறம் வந்து வெள்ளை வெள்ளையாக பிடிச்சது எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது வந்து பக்கெட் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து டிஃபன் மாவு வந்து நம்ம வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்து வைங்க. அப்போ தான் நம்ம எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ நீங்கள் அப்போல்லாம் வந்து பார்க்க முடியும். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய கார்டனிங் டிப்ஸு, பியூட்டி டிப்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.